நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக மிருணாளினி. கடந்த வாரம் மீளா துயரத்தில் மக்கள் மீட்க முயலும் நாங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக தமிழக மக்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கிறது எவ்வளோ முக்கியம், அவங்களுக்கு உளவியல் சார்ந்த இந்த தருணத்தில் என்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய மனதிற்குள் ஊடுருவி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன அழுத்தம், மன உளைச்சல், கோபம், பயம் இதெல்லாம் எப்படி கலைந்தெறிவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிற மக்கள், பூஜ்ஜியத்திலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கிற மக்கள். ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி இவங்களை அடுத்த ஒரு படி தூக்கிவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இதை பற்றியெல்லாம் மன அழுத்தத்தை, அதாவது இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, மன உளைச்சலே இல்லாமல் அவங்களை எப்படி சந்தோஷமாக அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக மனநல மருத்துவர் மங்களா மேம் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த பேரிடர் காலங்களில் மக்களுக்கு வரக்கூடிய மனப்பிரச்சனைகள்லாம் என்ன டாக்டர்? பேரிடரில் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தான் பாதிப்பு. ஸோ இதில் மனநல பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரலாம். நான் எல்லாரும் சொல்கிறது, நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லாமல் களப்பணியில் இருக்கிறவங்களுக்கும் மனநல பிரச்சனைகள் வரலாம். ஸோ அவங்களுக்கும் பாதிப்புகள் வரலாம். இதை காலகட்டம் வழியாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா, முதல் 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு இருக்கிறது ஒரு அக்யூட் ஷாக். அது என்ன நடந்ததுங்கிறத இன்னும் புரிந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு அதிகமான ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி வரும்போது அதிகமான பதட்டம் அப்படின்னா அதனுடைய எல்லா அறிகுறிகளும் இருக்கும். படபடப்பாக இருப்பாங்க, கை நடுக்கம் இருக்கலாம், வேர்வை அதிகமாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான கோபம், எரிச்சல், காரணம் இல்லாமல் அழுகை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க. இந்த ரியாக்ஷனை நம்ம அந்த ஒரு 3-4 நாள் கழித்து ஃபீல்டில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. போகிற இடத்துலலாம் கொஞ்சம் மக்கள் ரொம்ப கோபமாக நடந்துக்கிட்டாங்க, சண்டை போட்டாங்க. இது எல்லாமே அந்த ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு. ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஒரு இடத்துல அவங்களால கண்டினியூஸாக உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது முடியாமல் போகலாம். இதை தாண்டி நடந்த சம்பவம் அவங்களுக்கு மனசில் திருப்பி ஓட ஆரம்பிக்கும். ஸோ வாட் வி கால் அ ஃப்ளாஷ்பேக். அதே சம்பவத்தை திருப்பி அவங்க ரீலிவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாட்டி நடந்த அந்த துயரம் அவங்க மனசில் திரும்ப ஒவ்வொரு நாளும் அதை அவங்க அனுபவிக்கும் பொழுது தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். கனவுகள் ரொம்ப கெட்ட கனவுகள் வரலாம். நைட் தூக்கத்தில் அலறது ஏற்படலாம். ஸோ இதே மாதிரி மன அழுத்தமும் அதிகமாக இருக்கலாம். சில பேர் பார்த்தா எந்த ஒரு ரிலீஃப் கொடுத்தா கூட வாங்கிக்காமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தா அவங்க கொஞ்சம் நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தோணும். ஆக்சுவலாக அவங்க எதையுமே ஏற்றுக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு தனக்கு எதுக்கு தேவையில்லை, நம்ம இனிமேல் என்ன இருக்குங்கிற ஒரு ஆழ்ந்த மன அழுத்தத்தில் இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு. அப்போ இந்த டைமில் வாலண்டியரிங், அதாவது உதவி செய்யணும் அப்படின்னு போகக்கூட வாலண்டியர்ஸ் அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் மக்களுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வாலண்டியர்ஸ் தான் இப்போ அவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பாலம். ஸோ அந்த வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உளவியல் சார்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சென்சிட்டிவிட்டி இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சீக்கிரமாக உதவிக்கு அழைச்சிட்டு வர முடியும். நிச்சயமாக. இப்போ இந்த மாதிரி மன அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்லாம் தெரியும் டாக்டர்? முதல் பிரச்சனை அவங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை வரும். சரியாக தூக்கம் தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியாது. தூங்கினாலும் அது ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கமாக இல்லாமல் இருக்கலாம். பதட்டமாக இருக்கும். நல்லா தூங்கினோங்கிற திருப்தி இல்லாமல் எப்போவுமே ஒரு டயர்டாக இருப்பாங்க. நிறைய டைம் இருக்கும் தூங்குறதுக்கு. ஏன்னா ரிலீஃப் கேம்பில் இருக்கும்பொழுது வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அவங்களால ரிலாக்ஸே பண்ண முடியாது. அண்ட் பசி எடுக்காமல் போகலாம். ஏன் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காரணம் இல்லாமல் அழுகை, பதட்டம், உடல் சார்ந்த நோய்கள் நிறைய வரும். உதாரணத்துக்கு நிறைய தலைவலி, பெண்களுக்கு இடுப்பு வலி நிறையா தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாகவே ஒரு ஜென்ரலாக ஒரு ரொம்ப டயர்டாக இருக்குது, கை கால் வலி, இந்த மாதிரி நிறைய அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக கொஞ்சம் சொமட்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை, தன்னுடைய நெருங்கின உறவினர்கள் யாராவது இறந்து போய் தான் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு அதிகமாகும். சர்வைவர்ஸ் கில்ட்டுன்னு சொல்லுவோம். நான் மட்டும் பழைச்சிருக்கேனே எதனால. ஸோ தற்கொலை எண்ணங்கள்
இவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை வந்து போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது. குடிப்பழக்கம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற போதை பழக்கங்கள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு சின்ன வேரியேஷன், சில பேர் பார்த்திங்கன்னா இந்த முதல் ஒரு 3-4 நாளில் ரொம்ப சந்தோஷமாக எதுவுமே நடக்காத மாதிரி பயங்கர கலகலப்பாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு விதமான ரியாக்ஷன். ரொம்ப இலேட்டடாக இருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட். இது வந்து சில சமயம் என்னென்னா அது ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப். இவ்வளோ பெரிய பேரிடரில் நான் தப்பிச்சிருக்கேன், நான் பிழைச்சிருக்கேங்கிறதோடைய ரிலீஃப் வந்து அந்த மாதிரி வெளிப்படலாம். பட் அது தொடர்ந்து இருந்ததுன்னா அது அப்நார்மல். ஏன்னா நடந்த விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். அந்த கிரீஃப் இஸ் அ நார்மல் ரியாக்ஷன். மன வருத்தமும் மனப்பதட்டமும் இந்த பீரியடில் யாருக்கு இருந்தாலும் அது நார்மல் ரியாக்ஷன். அது நோய் கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமும் அது தொடர்ந்து இருக்குது, அவங்களால இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியலங்கும் பொழுது அப்பவும் அது நோய் கிடையாது. பட் அவங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படும், ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவைப்படும். மனப்பதட்டமும் மன அழுத்தமும் இந்த டைம்ல இல்லை அப்படின்னா அதுதான் பிரச்சனை அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க டாக்டர். இப்போ வந்து இந்த பாதிப்பில் ஈடுபட்டிருந்த மக்கள் அவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய மனநிலை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறதுக்காக சில பேர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நிகழ்ச்சி தொடரலாம் டாக்டர். டிவி அதெல்லாம் கூட கவலைப்படலை. உயிர் பாய்ச்சதே மாதிரி போனாங்க. ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. தலைகாணி பாய் ஒன்றுமே எடுக்க முடியல. 3 நாளாக சாப்பாடு கிடையாது. வீடு பூரா காவா தண்ணி நாத்தம். இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவர் வச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். என்ன பண்ணுறதுன்னே புரியல. எல்லாமே போயிடுச்சு. ஒரு பொருளை எடுக்க முடியல எங்களால். உயிர் காப்பாற்றினா நாங்கள் போகிறோன்ட்டு நாங்கள் போயிட்டோம். சாமான் கூட எப்படியாவது வாங்கிக்கலாம். ஆனால் மனுஷால் உயிர் வேணுமேங்கிற பொழப்பில் நாங்கள் மேலே போயிட்டோம். மாடியில் தான் உட்காந்துருந்தோம். எல்லாமே 4 நாள் மாடியில் தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் முந்தா நாள் தான் வந்து இறங்கி வந்து சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா காவா நாத்தான் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்தோம். ஆனால் நான் வந்து இந்த 20 வருஷம் ஆகுது இந்த இடத்துல இந்த மாதிரி நான் கஷ்டத்தை நான் பார்க்கவே இல்லை. சத்தியமூர்த்தி நகர் வேசார்படி அங்கே தண்ணி ரொம்ப முழுவிச்சுங்க. வீடுக்கு ஃபுல்லாக கட்டில் பீரோ அது இது தொப்பையாக நஞ்சு போச்சு. குழந்தை குட்டியை வாரிக்கணும். எந்த பொருள் போனாலும் போட்டு நீட்டு குழந்தைங்கள மட்டும் வச்சுன்னு வந்து சத்திரத்தில் அங்கே இங்கேயும் இருக்கிறோம். அப்படி நாங்கள் டியூட்டிக்கு வரோம். என்ன பண்ணுறது, எங்கள் தொழில் அந்தமாரி யூனிஃபார்மோட வரோம். துணிக்கு நல்லா அப்படியே விட்டுட்டு அப்படியே வரோம். நாங்கள் வேலைக்கு வந்து கேக நகரில் செய்கிறோம் வேலை. வந்து மணி 9 மணி 8-8:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்றோம். அவங்களோட அம்மா அம்மா நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க. எங்களுக்கு எதுவும் வேணாம். உங்கள் உயிரை திரும்பி வராது. நாங்களும் மண்ணோட மடிக்கிறோம் வீட்டோட. போங்க, எதுவும் வேணாம். எங்கள் வீடு 4 நாளாக தண்ணி ஒன்றும் வெளியவே போகவே இல்லை. என் பிள்ளைங்களும் இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு புக்கு எல்லாமே ஒன்று கூட எடுக்கல சார். துணியாட வந்து நாங்கள் என் பிள்ளைங்களை வச்சு தவிச்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் ராஜகாந்தி நகர் தண்ணி வந்து குவார தண்ணிலாம் உள்ளே வந்துச்சு சார். ஒன்று கூட என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ போனாக்கா வேறு வீட்டில் தான் நிற்கணும். நாங்கள் வீடு கூட போயிடுச்சு என்னன்னு தெரியாது. தண்ணி வந்துச்சு, கொஞ்சமாக வந்துச்சு. நாங்கள் அது உள்ளெல்லாம் போயிடுச்சு. நாங்கள் அதெல்லாம் யாரை கட்டி வச்சிட்டோம். அப்போ வந்து தலைவர்லாம் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மண்டபத்தில் உட்கார வச்சு எங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டார். ஆனால் 2வது வாட்டி தண்ணி வந்துச்சு. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. வீடே ஓடி வச்சு, வீடே தெரியல, எல்லாம் போயிடுச்சு. படிக்க கூட புக்கு எதுவுமே இல்லை. எங்கள் தலைவர் எங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால தான் நாங்கள் உயிர் வாழறோம். அப்படின்னா இப்போ தண்ணியில் போயிட்டு இருப்போம். படிக்க கூட புக்கில் எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ எது மேலே சர்டிஃபிகேட் எல்லாம் போயிடுச்சு. பட்டா, ரேஷன் கார்டு, இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் எப்படி தான் எக்ஸாம் எழுத போகிறோம் தெரியல. அதாவது சொந்தங்களை இழந்த மக்கள், புத்தகங்கள் படிக்கிறதுக்கு இடம் இல்லை, படிக்க புக் இல்லை அப்படிங்கிற ஒரு மாணவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த ஆடுகள் அதெல்லாம் இழந்துட்டோம். ஸோ இப்படி வந்து மக்கள் வந்து ரொம்பவே துயரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். ஸோ இவங்க அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம் டாக்டர்?
இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து தர வேண்டியது சுற்றி இருக்கிறவங்களுடைய பொறுப்பு. அதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. மன ரீதியாக சப்போர்ட் கொடுத்தா கூட இவங்களுடைய இந்த பேசிக் நீட்ஸ் அவங்க எல்லாருமே ஒன்று தெளிவாக இருக்குது. இவங்க யாருமே வந்து இடிஞ்சு போயிடல. அவங்க வந்து மறுபடியும் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அதுக்கு வழி இல்லைங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதுக்கு நாம் வந்து எவ்வளவு சீக்கிரம் அவங்கள பழைய வாழ்க்கைக்கு அவங்கள நம்ம மீட்டு கொண்டு வர முடியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க ஸ்கூலுக்கு திரும்பி போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய பாதிப்பு இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி அந்த வேலைக்கு நாங்கள் திரும்பி வந்துட்டோன்னு சொன்னது வந்து தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய அந்த ரொட்டீனை வந்து கூடுமான வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்களோ. ரிலீஃப் கேம்பில் இருந்தால் கூட அவங்களுடைய அந்த ரொட்டீன் வீட்டில் காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க, குளிப்பாங்க, சமையல் பண்ணுவாங்க. அந்த ரொட்டீனை அவங்களால வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அவங்க சீக்கிரமாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக துபாயில் இருந்து அப்துல் அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம், நான் அப்துல் லத்தீப் பேசுறேன் துபாயில இருந்து. நிச்சயமாக டாக்டர் இங்க இருக்காங்க. ஆமா, டாக்டர் கிட்ட பேசுறேன் நான். இப்ப சமீப மழையில வந்து எல்லா தரப்பினரும் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த சின்ன குழந்தைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் அழும்போது அவங்க வந்து அழ முடியாமலும் அதே நேரத்தில் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் வந்து வெளியே கொண்டு வராமலும் இவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க 12 வயசு வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு பேர்த்து நம்ம பார்க்கும்போது அவங்க பாத்திர மாதிரி பார்த்துட்டு அதை அடுத்த நிமிஷம் வந்து கீழே பார்க்குறாங்க, மேலே பார்க்குறாங்க குழந்தைகள். இவங்கெல்லாம் வந்து இந்த நிலைமையிலேருந்து வெளியே வரதுக்கு இந்த பர்டிகுலர் சின்ன குழந்தைகளுக்கு என்ன மாதிரி இது ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி பண்ணணும்? ஏன்னா குறிப்பாக சின்ன பசங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக முடியாம, ஸ்கூல் ஓப்பன் ஆகி வீட்டுக்குள்ளே இருக்காம நடுவில் இருந்துட்டு அங்கே தூங்கிட்டு காலையில் இங்கே வந்துட்டு போகாம பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள். ஓகே சார், அந்த நிச்சயமாக நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். சின்ன குழந்தைங்கள வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக அவங்களுடைய பழைய ரொட்டீனுக்கு நம்ம அவங்கள பழக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. இப்போ ரிலீஃப் கேம்பில் இருக்காங்க குழந்தைங்க, தொடர்ந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா ஒரு வயது ஒத்த குழந்தைகளை வந்து நிச்சயமாக ஏதாவது குரூப் ஆக்டிவிட்டீஸில் வாலண்டியர்ஸ் ஈடுபடுத்தலாம். அதுக்கு வெளியிலேருந்து வர வாலண்டியர்ஸ் பண்ணணுங்கிறது இல்லை. அங்கே அந்த கேம்ப்லேயே இருக்கிற ஒரு யாராவது கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறவங்க, ஓரளவு ஆக்டிவாக இருக்கிற கொஞ்சம் யங் அடல்ட்ஸ் இருக்கிறவங்க அதை பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள வந்து அது கேம்ஸாக இருக்கலாம், இல்லை கதை சொல்கிறதா இருக்கலாம், ட்ராயிங், ஏதாவது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், இல்லை சின்ன சின்ன பாடங்கள் குரூப்பாக உட்காந்து சொல்லித்தரத்துக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த மாதிரி அவங்கள நீங்கள் விளையாட விட்டீங்கன்னா கூட திரும்ப திரும்ப அவங்களுடைய தீம்ஸ், ஒரு படம் வரைய சொன்னால் அவங்க அந்த வெள்ளத்தை சம்பந்தமாக படங்கள் வரையலாம். எல்லாரும் அப்படி பண்ணுவாங்கன்னு இல்லை. அப்படி வந்ததுன்னா அதை நம்ம தடுக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கான ஒரு வடிகால். ஸோ அதை வந்து நாம் என்கரேஜ் பண்ணலாம், அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஏன்னா குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடந்து அவங்களோட தீம்ஸ் விளையாடும் பொழுது பார்த்தா தான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டரில் எல்லாரையும் தான் காப்பாற்றுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு விளையாடுறதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். குழந்தைகள் எப்படி இதுலேருந்து கண்டிப்பாக மீண்டு வரணும், அது ரொம்பவே இந்த தருணத்தில் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத சொன்னீங்க டாக்டர். நேயர்களே, நீங்களும் உங்களுடைய எண்ணங்களையும் கேள்விகளையும் எங்களது நிகழ்ச்சிக்கு 0444077718 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோட பேசலாம். குழந்தைகளுக்கும் குறிப்பாக முதியவர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய மனதிற்கு நம்ம எப்படி உறுதி கொடுக்கணும் அப்படிங்கிறத டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.